நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து வெங்காயம் ஸ்டாக் ஒர்க்கு ஷெட்டு. இந்த மாதிரி கம்பி வலையில் போட்டுருவாங்க. இதுக்கு கீழே வந்து இந்த இங்கே இருக்கிற இதிலெல்லாம் ரேம்ப்லலாம் பார்த்தா மூங்கில் போடுவாங்க. மூங்கில் எடுத்துகிட்டு இறக்கிட்டு இருக்காங்க. கீழே இருக்கிறது ஃபுல்லாக வந்து வெங்காய தோப்பு தான். இருக்கும் ஒரு 5 ஏக்கருக்கு இருக்கும். நான் காமிக்கிறேன். ஸோ அந்த 5 ஏக்கரில் மொத்த ஸ்டாக் வந்து இந்த ஷெட்டில் தான் போட வராங்க. இந்த ஷெட்டு பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் தான். 2 பக்கம் காற்று வர மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கணும். தெரியுங்களா? வந்து இப்படி இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஸோ இது மாதிரி போட்டுக்கலாம். இதில் இருக்கிற மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த ஷெட்டில் 2 சைடும் இது மாதிரி தான் ஷெட்டு இருக்கும். இது புது ஷெட்டு இப்போ போட்டிருக்காங்க. 2 சைடும் இருக்கும். மேல் சைடு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஷீட்டில் போடுவாங்க. ஷீட்டில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா வெங்காயம் தான். இந்த சைடில் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இது டோட்டலாக வந்து வெங்காயம் தான் ஃபுல்லாக. இது மொத்த சரக்கும் இது இந்த ஷெட்டில் தான் வந்து பேக் பண்ண போகிறாங்க. இது மொத்தம் 2 இதுலேயும் போட்டு பேக் பண்ணி கவர் பண்ணிவிடுவாங்க. இந்த மூங்கில் வந்து அடியில் போடுவாங்க. அந்த டேட்டில் இருக்கிற மூங்கில் வந்து அடியில் போட்டுருவாங்க. ஸோ வெங்காயம் வந்து ஸ்டாக் வைக்கிறது கேட்டிங்க. இப்படிதான் இங்கே ஸ்டாக் வைக்கிறாங்க. நன்றி, வணக்கம். நண்பர்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஷெட்டு, இதை வந்து ஸ்டாக் வைக்கிற ஷெட்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஷெட்டில் இந்த மாதிரி கம்பி அடிப்பாங்க. கீழே வந்து இது மாதிரி மூங்கில் இதெல்லாம் போட்டுருவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டாக் வைக்கிறதுக்காக 2 சைடும் போட்டிருக்காங்க. மேல் ஷெட்டு. இந்த வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஷெட்டுக்கு வந்து ஸ்டாக் வைக்கல. இப்போ நம்ம தான் இதை எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸு இது வந்து 19 ரூபா. நேற்று வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு வந்து 18 ரூபா தான். இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு 1 ரூபா அதிகமாக இருக்குது. அதனால் 19 ரூபா ரேட்டு வச்சுருக்காங்க. ஸோ இவங்களும் கொடுக்கல. 19 ரூபா இது எடுத்துருக்கோம். வேறு வழி இல்லை. இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து 19 ரூபா தான் அந்த போய்ட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இதில் பார்த்திங்கன்னா பெரிய சைஸு ஒரு 70% வந்துடும். ஒரு 20% வந்து 45% அந்த அந்த எம்எம்மில் இருக்குது. ஒரு 20% வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10% கோல்ட்டாக வரும். ஒரு 5% குவாலிட்டி வரும். ஸோ டோட்டலாக வந்து 100% இது தான் நிற்கும். இந்த ஷெட்டில் வந்து எல்லாம் இனிமேல் இருந்து இங்கே தான் கொட்டி நம்ம வந்து பிரிக்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் வந்து இப்போ ஸ்டாக் ரேட்டு கம்மியாகிடுச்சுன்னா இந்த இதிலெல்லாம் இப்போ மொத்தமாக போட்டு வச்சுருவாங்க. ஸோ இந்த வலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு இந்த ஷெட்டில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 லோடு வைக்கலாம். ஒரு 50 டன்னு கெப்பாசிட்டி இது ஷெட்டு போடணுன்னு போட்டால். இல்லை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 25 டன்னு போடலாம். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் காய் அடிபடும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 டன்னு கம்பல்சரி இதில் போடலாம் இந்த ஷெட்டில். ஸோ மேல் ஷீட்டு வந்து இது மாதிரி போட்டுறாங்க. அதே மாதிரி வெளி சைடில் காற்றோட்டமாக இருக்கணும். இந்த மாதிரி காற்றோட்டமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கேருந்து உள்ள காற்று வர்றதுக்கும் ஸோ போயிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஷெட்டு ப்ராப்பராக வந்து போடுவாங்க. இன்னும் வந்து டைம் வரல. இந்த ஒரு 10 நாளில் ரேட்டு இறங்கியிருக்கணும். கொஞ்சம் இறங்கல, ரேட்டு அதிகமாகிட்டுருக்கு. ஸோ அது அதிகமாகும்போது நம்ம எப்போனா ஒரு ஏப்ரல் டைம், மே டைமில் எடுத்து போட்டுருவாங்க. இதில் நல்ல ரேட் ஹையில் போகும்போது ஒரு செப்டம்பர் அந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரேட்டு வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு நாளில் பார்த்திங்கன்னா கிலோவுக்கு 1 ரூபா ஏறிச்சு. வேறு வழியில் இது நாங்கள் எடுத்து தான் ஆகணும். நேற்று பேசிட்டு போகும்போது 18 ரூபாய்க்கு பேசணும். இன்றைக்கி வந்து 19 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன்றாங்க. நம்மளுக்கு வேறு வழி இல்லை. இப்போதைக்கு இது விட்டாலும் நல்ல சருக்கு இந்த இடத்துல சைடில் இல்லை. இப்போ வந்து 19 தான் நான் எடுத்திருக்கேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஆனியன் ரேட்டும், கார்லிக் ரேட்டு, அதுக்கப்புறம் ஸ்பைஸ் ரேட்டு எல்லாமே அந்த குரூப்பில் வந்து ரெகுலராக வந்து அப்டேட் ஆகும். மற்றவங்களோட நம்ம எவ்வளோ கம்மியாக கொடுக்குறோன்றது அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். நீங்கள் அதில் போய் ஜாயின் ஆகிடுங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். நன்றி, வணக்கம்.